முதல்ல எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல ஏதாலும் பெண்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டால் யாரும் அவ்வளவா அதுல தலையிட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க ஃபேமிலி மேட்டர், நாம எப்படி அதுல இன்டர்ஃபியர் ஆகிறது, நாம தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இந்த குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பெண்ணும், தாயோ மனைவியோ சகோதரியோ மகளோ எப்படிப்பட்ட உறவு இருந்தாலும் எந்த ஒரு ஆண்மகனும் அந்த பெண்ணை உடல் ரீதியிலோ மன ரீதியிலாகவோ இல்ல சொத்து சம்பந்தமாகவோ எந்த விதத்திலும் அந்த பெண்ணை சித்திரவதை செய்யக்கூடாது, அந்த பெண்ணை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகிட்டு இருக்கா அப்படின்னாக்க என்ன செய்யலாம்? அந்த பெண் ரொம்ப எளிமையான ஒரு பெட்டிஷன் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணாங்கன்னா அந்த நீதிமன்றம் இது சம்பந்தமா விசாரணை நடத்தும். அந்த நபர் தொடர்ந்து அந்த குற்றத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த ஆணாக இருந்தா கூட அந்த வீட்டுல தங்கக்கூடாது, ஒரு தடை உத்தரவு கூட கொடுக்கும்.